பாட்டிக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு அவங்க சந்தோஷப்படுத்திட்டு வெளியே வராங்க. இதை பார்த்த சூர்யாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருந்தால் நமக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு மகா கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு. தேங்க்ஸ் சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா. பரவாயில்லைங்க, கூடிய சீக்கிரம் அவங்க என் மேலே அன்பு வர வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிட்ருக்கவே மாட்டார். எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் சூர்யா மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டார். அதனால் காயத்ரி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சூர்யா வந்து என் கையால் சாப்பிட மாட்டார் அத்தை, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாமா, இதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ராஜலட்சுமி கிட்ட போய் கொடுக்குறாங்க. நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்கிறாங்க. சூர்யா வந்து சாப்பிட மாட்டேன்றாரு கோவத்தில். நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் சாப்பிட்ருவாரு சூர்யா அப்படின்னு சொன்னோடனே ராஜலட்சுமி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. இது சாப்பிடாமலாம் இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு சூர்யா. உள்ளே போன மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. சூர்யா சாப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காது. அந்த சாப்பாடு நீ தான் சமைச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த டேஸ்ட் எனக்கு இருந்துச்சு, எங்கள் அம்மா கொடுத்தாங்க தான் நான் சாப்பிட்டேன், சரி உன் மேலே எனக்கு எந்த அன்பும் கிடையாது அப்படின்னு. ஆக மொத்தம் மகா பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும், என் மேலே கோவமாக இருந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் நீங்கள் அன்பாக பார்த்துப்பீங்க, பாசமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மகா சிரிச்சுட்டே போய் தூங்க போயிடுறாங்க. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நடுராத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி விக்கல் மாதிரி வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டேறாரு, தூக்கி கடாச்சிடாரு. வெளியே வந்துட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. மகா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. கௌதம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கேட்குறாரு ஐஸ்வர்யா கிட்ட, எத்தனை பேர் எனக்கு லவ் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாரையும் லவ் பண்ணல, உங்களை யாருங்க சொல்லுதுன்னா, உன் லவ்வர் வந்தான் பாருக்கு, என் கூட சுத்தனவ தான் அவள், நான் செகண்ட் ஹேண்டில் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ அவமானப்படுத்துகிற அந்த பாரில். எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு, எதுக்கடி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்டே, நீங்கள் பண்ணிய துரோகம், கல்யாணம் முன்னாடி எத்தனை பேர் கூட நீங்கள் சுற்றி இருக்கீங்க லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு, நான் பண்ணது தான் தப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா.